தலைமை செயலாளரை நேரில் சந்தித்து புகார் அளிப்பதற்காக தற்போது தாவேக தலைவர் விஜய் தலைமை செயலகம் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக டிஜிபி அலுவலகத்திற்கு வந்து புகார் அளித்த விஜய் தற்போது தலைமை செயலகத்திற்கு வந்திருக்கிறார். தேர்தல் அதிகாரியை சந்திப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அபினேஷ், விவரம் என்ன, எதற்காக இந்த சந்திப்பு? தேவப்பிரியன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமை செயலகம் இருக்கிறார். தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து புகார் அளிப்பதற்காக அவர் தலைமை செயலகம் இருக்கிறார். தன்னுடைய பிரச்சாரத்தை பெரம்பூரில் தொடங்குவதற்கு தேர்தல் ஆணையம் குறிப்பாக ஆர்ஓ குறிப்பிட்ட அனுமதியை தரவில்லை என்கிற புகாரை ஏற்கனவே நேற்றைய தினம் அதோட எக்ஸ் வலைப்பக்கத்தில் அறிக்கையாக கொடுத்திருந்தார். அவருக்கு தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திற்கான அனுமதியை மறுக்கப்பட்டு வருவதை புகாராக அளிப்பதற்காக நேரடியாக அவர் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். குறிப்பாக நேற்று தினம் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் அறிக்கையை குறிப்பிட்டிருந்தார். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில அவர் போட்டியிடுவதாக ஒரு தகவல் இருக்கக்கூடிய நிலையில பெரம்பூரில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை இன்றைய தினம் தொடங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், ஆனால் 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே விண்ணப்பித்திருந்த போதிலும் தனக்கான அனுமதி கிடைக்கவில்லை, தாவேக்கான அனுமதி கிடைக்கவில்லை என்கிற அந்த ஒரு புகாரை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில நேற்றைய தினம் அதற்கான மறுப்பையும் விளக்கத்தையும் சென்னை மாநகர சார்பிலும் குறிப்பாக பெரம்பூருடைய ஆர்வமும் விளக்கம் அளித்திருந்தார். என்ன காரணத்துக்காக அனுமதி அளிக்கப்பட முடியாது அப்படிங்கிற காரணத்தை இந்த நிலையில தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து புகார் அளிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேரடியாக தலைமை செயலகம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அவரோடு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பிசிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக பெரம்பூரில் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருந்த நிலையில அவருக்கான அந்த பிரச்சார அனுமதி அப்படிங்கிறது கிடைக்காமல் இருப்பதை ஒரு அறிக்கை வாயிலாக நேற்று தினம் ஒரு புகாராக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அந்த புகாரை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து வழங்குவதற்காக விஜய் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜய், செங்கோட்டையன், பிசிஆர் நிர்மல்குமார் ஆகிய மூவரும் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக பெரம்பூரில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி ஒரு 20 நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணத்தை வடிவமைத்திருந்த நிலையில இன்றைய தினம் அவர் காலை 11 மணி அளவில் சனிக்கிழமை இன்றைய தினம் அவர் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பிரச்சாரத்திற்கான அனுமதி என்பது கிடைக்காமல் இருப்பதையும் அவர் நேற்றைய தினம் மேற்கோள் காட்டியிருந்தார். குறிப்பாக காவல்துறை ஆய்வு செய்து 3000 பேர் கூட முடியாது என்று கூறியிருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த இடம் பிரச்சாரம் செய்வதற்கான உகந்தது அல்ல என அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதை சுட்டிக்காட்டி தற்போது புகார் அளிப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார் விஜய். குறிப்பாக கட்சி தொடங்கியதற்கு பிறகு முதல் முறையாக தலைமைச் செயலக வளாகத்திற்கு விஜய் வருகிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இந்த அனுமதியை பொறுத்தவரை 48 மணி நேரத்துக்கு முன்பு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். குறிப்பா பெர்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்ஓட்ட நேர ரிட்டர்ன்ல கொடுத்தாலும் தமிழ்நாடு முழுவதும் எலெக்ஷன் கேம்பெயினை பொறுத்தவரை சுவிதா 2.0 அப்படிங்கிற ஒரு இணையதளம் மூலமாக அப்ளிகேஷன் மூலமாக தான் எத்தனை பேர் வராங்க, எந்த இடம், குறிப்பிட்ட இடம் உள்ளிட்ட விண்ணப்பிக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் இணையதளம் மூலமாக பண்ண வேண்டும். அதை ஆர்ஓ சம்பந்தப்பட்ட ஆர்ஓ அதை ஆய்வு செய்து அந்த அனுமதியை கொடுப்பாங்க. டிஓ அதாவது மாவட்ட தேர்தல் அலுவலர் அதிகாரி அந்த அனுமதியை கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே விண்ணப்பித்திருந்ததாகவும் ஆனாலும் தாவேகாவுடைய மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் விஜய் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இப்போது அந்த புகாரை நேரடியாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி
அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து அந்த புகாரை தெரிவிப்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக தலைமைச் செயலகம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவரோடு சிபிஆர் நிர்மல்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் வந்திருக்காங்க. குறிப்பாக ஒரு 6 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒரு மனுவாக கொடுக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்திற்காக வேண்டியும் அதே போல ஒரு 6 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் இந்த புகார் மனுவை தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திச்சு கொடுக்க இருக்காங்க. குறிப்பாக அதுல மிக முக்கியமான அதிகாரிகளை மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற புகார் மனுவும் இன்னைக்கு விஜய் கொடுக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ல இருக்கு. 2 கம்ப்ளைண்டா கொடுக்க இருக்காங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான அனுமதி வேண்டியும் அதே போல ஒரு 6 அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இந்த புகாரை தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சந்தித்து புகாராக அளித்து வருகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன்.